சீடையை எண்ணெயில போட்ட பிறகுதான் வீட்டுல கிருஷ்ண ஜெயந்தியா தீபாவளியானே முடிவாகும். எண்ணெயில போட்டா வெடிக்குன்றதுக்கு பயந்தே உப்பு சீடை நிறைய பேர் பண்ண மாட்டோம். வெடிக்காம இருக்கிறதுக்கு டிப்ஸ் சொல்றவாங்க. 1/4 கப் வெள்ளை உளுந்த நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சுக்கோங்க. 1 கப் அரிசி மாவு, இதையும் நல்லா 5 நிமிஷம் லோ ஃபிளேம்ல ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க அரிசி மாவு, அரைச்சு வச்சிருக்க உளுத்த மாவுல 1.5 டேபிள் ஸ்பூன் அண்ட் கண்டிப்பா சலிக்கணும். சலிக்காம பண்ணும்போதுதான் எண்ணெயில போட்டா வெடிக்கும். கூட உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், கொஞ்சம் பெருங்காயத்தூள் அண்ட் வெள்ளை எள்ளு சேர்த்து பட்டர் எல்லா இடத்துலயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டா பசஞ்சிட்டு சின்ன பாலா உருட்டணும். அப்பதான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். அழுத்தம் கொடுத்து உருட்டினீங்கன்னா எண்ணெயில போட்டா வெடிச்சிடும். ஸோ ரொம்ப சாஃப்டா உருட்டிக்கோங்க. ஈரப்பதம் இருக்கும் போதும் வெடிக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஃபேன்ல ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு பொரிங்க. பொரிக்கும் போது உங்களுக்கு ஸ்டீம் பில்டப் ஆகும். அதை ரிலீஸ் பண்றதுக்கு தான் அந்த கிராக். ஒருவேளை கிராக் விழல்னா ஸ்டீம் அதிகமா பில்டப் ஆகி உங்களோட உருண்டை வெடிக்கும். என்னடா கிராக் விழுதுன்னு நினைக்காதீங்க. கிராக் தான் உங்க சீடையை வெடிக்காம காப்பாத்துது. ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்தி